வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு. இந்தியாவில் கம்பு உற்பத்தியில் ராஜஸ்தான் முதன்மை மாநிலமாக உள்ளது. சணல் பயிரிடுவதிலும் உற்பத்தியிலும் மேற்கு வங்காளம் முதலிடம் வகிக்கிறது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. கூற்றுகள் 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் பொருத்தத்தில் எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பல்நோக்கு திட்டத்தின் பெயர் ஆறுகள். தவறான பொருத்தங்கள் 2 மற்றும் 4 தவறானது. சரியான பொருத்தங்கள்: சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல். சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை. சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆறு. அடுத்து பொறுத்துக. குமிழ்த்தண்டு வெங்காயம், தரையடி கிழங்கு சேப்பங்கிழங்கு, மட்டநிலத்தண்டு மஞ்சள், கிழங்கு உருளைக்கிழங்கு. ஆன்சர் 3412. கீழ்காணும் இணைகளில் சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணைகள் 1 மற்றும் 3 சரியானவை. பாக்டீரியா தொன்மையுட்கரு உயிரி, பிளான்டே ஆஞ்சியோஸ்போம். உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுவது கார்டிசோல். உயிர்காக்கும் ஹார்மோன் கார்டிசோல். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள A மற்றும் B புள்ளிகளுக்கிடையேயான தொகுபயன் மின்தடையை காண்க. ஆன்சர் சி, 6 தொகுபயன் மின்தடைகள். அடுத்து பொறுத்துக. மாநிலம் நடனம். அசாம் மாநிலம் சத்ரியா, கர்நாடகா யக்ஷகானம், ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி, கேரளா கதகளி. மராத்திய சிவாஜி காலத்தில் நடந்த சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஆன்சர் சி, சிவாஜியின் வருவாய் நிர்வாகம் நியாயமானதாக உற்பத்தியாளர்களுக்கு சாதகமாக அமைந்திருந்தது. சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளன? ஆன்சர் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். சட்டப்பிரிவு 243 பி எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 73வது அரசமைப்பு சட்ட திருத்தம். 73வது மற்றும் 74வது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்களை ஒதுக்கியுள்ளன? பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் 1 மற்றும் 2 பொருத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஆளுநர் பிரிவு 155, அமைச்சர்கள் குழு பிரிவு 163, முதலமைச்சரின் பணிகள் பிரிவு 167, மாநில சட்டமன்ற மேலவை ஒழித்தல் அல்லது உருவாக்கம் பிரிவு 169. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு அறிவிக்கிறது? ஆன்சர் பிரிவு 21 ஏ. மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். முன்மாதிரியான தலைவர்களையும் அவர்களின் பங்களிப்பையும் சரியாக பொருத்துக. ஆன்சர் 4123. மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு எனப்படுகிறது. மக்கள் தொகையில் 1951ஆம் ஆண்டு சிறு பிளவு ஆண்டு. கூற்று மற்றும் காரணம் வகை. கூற்று: நில சீர்திருத்தம் என்பது நிலக்கிழார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வதாகும். காரணம்: நில சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை. ஆன்சர் கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. சரியான இணையை கண்டுபிடி. சரியான இணைகள் 2 மற்றும் 4 சரியானவை. நிதிக்குழு காலம்
தலைவர் 1957 முதல் 1962 வரை கே. சந்தானம், 1995 முதல் 2000 வரை கே. சி. பந்த். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுள் எவை 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்து சரியானவை? சரியான கூற்றுகள் 1 மற்றும் 2. வறுமை ஒழிப்புதான் இதன் முக்கிய நோக்கம். 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் வறுமை ஒழிப்பு. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் நடராசன். வேலு நாச்சியாருக்கும் அவரது மகளுக்கும் 8 ஆண்டுகள் பாதுகாப்பு கொடுத்தவர் திண்டுக்கல்லின் கோபாலநாயக்கர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வருவனவற்றுள் காந்தியடிகள் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இவர் முதன்முறையாக இனவெறி செயலை பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் எதிர்கொண்டார். இவர் டிரான்ஸ்வாலில் உள்ள நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து போராடினார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டு பீனிக்ஸ் குடியிருப்பை நிறுவினார். ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரியானவை. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடுகளை அவற்றின் இடம் மற்றும் உற்பத்தியுடன் சரியாக பொருத்தவும். நாகர்கோயில் கோயில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. கீழடியில் டேஷ் எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் தமிழ் பிராமி. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் கொண்ட பானை ஓடு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மங்களமாலை அனாதை பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பெற்றோருக்கு உதவி வழங்கும் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் 2012-13. சுற்றுலாவின் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும் காரணம் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும். சுற்றுலாவில் நேர்மறையான சமூக தாக்கங்கள் உருவாகும் காரணம் பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் சகிப்புத்தன்மையை அதிகரிப்பது ஆகியவை அடங்கும். ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் ஆனது ஏய்க்கான சரியான விளக்கமாகும். காலவரிசைப்படி எழுதுக. சரியான காலவரிசை: சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம். சென்னை வாசிகள் சங்கம், சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம். திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையது? பரிமேலழகர் உரை. திருக்குறள் உரையாசிரியர்களில் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை பரிமேலழகர் உரை. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் முன்னோடியாக திகழ்ந்தவர் மா. சிங்காரவேலர். பிரம்ம சமாஜ நாடகம் என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் காசி விஸ்வநாதன். சங்க காலத்தில் 8 சேர அரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் சாதனைகள் குறித்தும் கூறும் நூல் பதிற்றுப்பத்து. கீழ்காணும் அரச வம்சங்களில் பதிற்றுப்பத்து நூலில் குறிப்பிடப்படுவது சேரர்கள். உலக அறிவுடையவன். செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணியோடு ஒப்பிடுகிறார். உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? ஊருணியோடு ஒப்பிடுகிறார். ஷாஜகானை பொறுத்தவரை எக்கூற்று சரியானது? கூற்று 2 மற்றும் 3 சரியானது. கூற்று 2: பிரான்ஸ் அரசர் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசராக 30 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்.
இவரது காலத்தில் புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது. சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூற பொருளிது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியவர் கல்லாடர். அடுத்து சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். சரியான பொருத்தங்கள் 3 மற்றும் 4 சரியானவை. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார். மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா. மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தியுள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த சிகரம் அதன் உயரத்துடன் சரியாக பொருந்தியுள்ளது? ஆன்சர் தொட்டபெட்டா 2637 மீட்டர். தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் 2637 மீட்டர். பின்வருவனவற்றில் எவை சரியான பதில்? மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல் பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 டிகிரி தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனிச்சை வில்லின் செயல்படு உட்பொருட்களை சரியாக வரிசைப்படுத்துக. சரியான வரிசை: உணர்வேற்பி, உணர்ச்சி நியூரான்கள், இடை நியூரான், இயக்கு நியூரான்கள், செயல்படு உறுப்புகள். கூற்று மற்றும் காரணம். கூற்று: ஆர்த்தோபாஸ்பரிக் அமிலம் ஒரு மும்மை காரத்துவ அமிலமாகும். காரணம்: இது நீர் கரைசலில் ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு 2 ஹைட்ரஜன் அயனிகளை தருகிறது. ஆன்சர்: கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கீழ்காண்பவற்றில் எது ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான தவறான மதிப்பு? ஆன்சர் சி. 1.013 கிலோ நியூட்டன் என்பது தவறானது. 1.013 கிலோ நியூட்டன் என்பது தவறானது. தவறான இணைகளை தேர்வு செய்க. தவறான இணைகள் 2 மற்றும் 3 தவறானது. சரியான இணைகள்: சலவை சோடா, சோடியம் கார்பனேட், பாரிசாந்து, கால்சியம் சல்பேட், ஹெமிஹைட்ரேட். கால்சியம் சல்பேட், ஹெமிஹைட்ரேட். கீழ்கண்டவற்றில் தவறான இணையை காண்க. தவறான இணைகள் 2 மற்றும் 3 தவறானது. சரியான இணைகள்: 2ஆம் சந்திரகுப்தர், உதயகிரி குகை கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. விதவைகள் திருமண சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1856. உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர்கள் சந்தேலர்கள். பிற்கால சோழர் காலத்தில் ஒரு வேலி என்பது எத்தனை ஏக்கர் நிலத்தை குறிக்கும்? ஒரு வேலி என்பது 6.5 ஏக்கர் நிலத்தை குறிக்கும். இந்தியாவில் முதன்முதலில் இஸ்லாமியர் அல்லாதவர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். இஸ்லாமியர் அல்லாதவர்கள் மீது முதன்முதலில் ஜிஸ்யா வரியை விதித்தவர் குத்புதீன் ஐபக். சாவித்திரிபாய் புலே பெண்களுக்கான முதல் பள்ளியை துவங்கிய ஆண்டு 1848ஆம் ஆண்டு. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு உறுப்பு 356ஐ மிகவும் குறைவாகவும் கடைசி ஆயுதமாகவும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறிய குழு சர்க்காரியா குழு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா, பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து, அவசரநிலை அதிகாரம் ஜெர்மனி, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அயர்லாந்து.
ககன்யான் திட்டம் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளுள் எது சரியானது? இது மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்துச் செல்ல வடிவமைக்கப்பட்டது. ககன்யான் திட்டம் மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்துச் செல்ல வடிவமைக்கப்பட்டது. பின்வருபவர்களில் 2023இல் சர்வதேச புக்கர் பரிசை வென்றவர் ஜார்ஜ் கோஸ்போடினேவ். கேலோ இந்தியா 2023இல் எத்தனை விளையாட்டுகள் இருந்தன? 27 விளையாட்டுகள். தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் அரிட்டாபட்டி. தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலம் அரிட்டாபட்டி. G20 பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானவை? சரியான கூற்றுகள் 1 மற்றும் 2. ஐரோப்பிய ஒன்றியம் G20இன் ஒரு உறுப்பினர். 2023ஆம் ஆண்டிற்கான G20 மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. இந்தியாவில் உள்ள எஃகு நிறுவனங்கள் குறித்த கீழ்க்கண்ட வாக்கியங்களை கருத்தில் கொள்ளவும். பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் டிஸ்கோவால் நிர்வகிக்கப்படுகிறது. பெரும்பான்மையான இந்திய எஃகு நிறுவனங்கள் சாய்லால் நிர்வகிக்கப்படுகிறது. சேலம் எஃகு நிறுவனம் எந்த ஒரு வெளிநாட்டு உதவியும் இன்றி நடத்தப்படுகிறது. குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தெரிவு செய்க. ஆன்சர் 2 மற்றும் 3 சரியானவை. கூற்று 2 மற்றும் 3 சரியானவை. சரியான சொற்றொடரை கண்டுபிடி. GST என்பது பலபடி நிலை வரி, இட அடிப்படையிலான வரி, பல்முனை வரி. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. அடுத்து பொறுத்துக. ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு. SN அகர்வால் காந்திய திட்டம். MN ராய் மக்கள் திட்டம். JB நாராயணன் சர்வோதய திட்டம். வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை கொண்டு விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. பெரியாரின் முதல் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்ற இடம் செங்கல்பட்டு. மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி 1000 விளக்கு. மக்கிஸ் தோட்டம் என அழைக்கப்பட்ட பகுதி 1000 விளக்கு. 1919இல் எந்த தலைவர் தலைமையில் இந்திய தேசிய இயக்கம் மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? ஆன்சர் காந்தியடிகள். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. தேசிய குடற்புழு நீக்க நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? இந்த திட்டம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் ஒரு முயற்சியாகும். 1 முதல் 19 வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு குழந்தைகளுக்கானது. ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. தமிழ்நாட்டின் மிகவும் நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44. இது ஓசூர் முதல் கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் செல்கிறது. 627.2 கிலோமீட்டர் செல்கிறது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்ட நாள் 23/7/2009. கூற்று மற்றும் காரணம். கூற்று: பாலின சமத்துவம், இன சமத்துவம் போன்ற பிற உரிமைகளை பாதிக்காது. காரணம்: சமூக நீதிவாதிகள் பாலின சமத்துவத்தை சமூக சீர்திருத்தத்தின் முக்கிய அங்கமாக கருதுகின்றனர். ஆன்சர் ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. கூற்று தவறு, காரணம் சரி.
சமூக நீதியானது சமூகத்தின் பல அம்சங்களில் நியாயத்தையும் சமத்துவத்தையும் ஊக்குவிக்கிறது. எடுத்துக்காட்டாக இது டேஷ் ஊக்குவிக்கிறது. ஆன்சர் சம பொருளாதாரம் கல்வி. 1 மற்றும் 2 சம பொருளாதாரம் மற்றும் கல்வியை ஊக்குவிக்கிறது. அடுத்து கூற்று மற்றும் காரணம் வகை வினா. கூற்று 1893இல் ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசன் உருவாக்கினார். காரணம் தீண்டாமையின் கொடுமையை அனுபவித்த இரட்டைமலை சீனிவாசன் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்தார். ஆன்சர் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி. கூற்று ஏயிற்கு காரணம் ஆர் சரியான விளக்கமாகும். பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் புலித்தேவர். ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியான பாளையக்காரர் புலித்தேவர். ஆங்கிலேயரின் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம். சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம். பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது. பண்டைய தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசை: ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு 1958ஆம் ஆண்டு. சென்னை பஞ்சாயத்து சட்டமும் சென்னை மாவட்ட மேம்பாட்டு கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்ட ஆண்டு 1958ஆம் ஆண்டு. 1958ஆம் ஆண்டு. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை. தானம் தவம் இரண்டும் இந்த உலகத்தில் தங்காது என்பதற்கு வள்ளுவர் கூறும் காரணம் மழையின்மை. தேங்க்யூ.